உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த விருப்பம் அப்படிங்கிறது நம்முடைய சுய விருப்பம் கிடையாது. அது இறைவனால் கொடுக்கப்பெற்றது. அந்த விருப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். ஏன் அப்படின்னு சொன்னா, அத நம்ம செய்யல. அத வந்துட்டு அந்த இயற்கையை நமக்கு வந்து நடத்தாட்டுது. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து நான் நான் வந்துட்டு என்னன்னா, ஒரு ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கும்போது, நான் விருப்பமா நினைச்சிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பா நடந்துரும். இப்போ ஒருத்தர் வந்து இருக்காரு. எனக்கு வந்து சினிமா படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அது விருப்பம் வச்சுட்டாரு. அவரு என்ன முயற்சி செய்றாரோ, செய்யலையோ, ஆனா கண்டிப்பா அந்த அந்த படம் அப்படிங்கிறது ஒரு சினிமாங்கிறது ஒரு பார்த்தே ஆவாரு. ஏன்னா விருப்பமா கொண்டுட்டார். ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்த விருப்பமா கொண்டாடுறானோ, அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஆனா அந்த விருப்பம் கொள்ளக்கூடிய அந்த தருணம் வந்துட்டு உண்மையாக இருக்குதா? அப்படிங்கிறது தான் அதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான். ஒருத்தர் நான் பேசணும்னு நினைக்கிறேன் விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே விருப்பப்பட்டான்னு சொன்னா, அவன்ட்ட பேசணும்னு நினைக்கிறத அவன் மறந்துருவான். இப்ப என்னோட வாழ்க்கையில நான் சக்சஸ் ஆகணும்னு நெனச்சுட்டேன். ஆனா சக்சஸ் ஆயிட்டேன் உண்மையாவே அவன் நெனச்சுட்டான்னு சொன்னா, அத நெனச்சத அவன் மறந்துரணும். இப்ப நான் வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த வேலை எனக்கு கிடைச்சுச்சுன்னு நம்பிட்டேன்னு சொன்னா தான் அத நான் மறப்பேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கும் பொழுது, அந்த விருப்பமா வரும்போது அவன் கண்டிப்பா அத அடைஞ்சுட்டான். எப்ப அடைஞ்சுட்டேன்னு நினைக்கிறானோ, அந்த விஷயத்த அவன் திரும்ப நினைக்க மாட்டான். அதேபோல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த அடைய நினைக்க திரும்ப திரும்ப அதையே நினைச்சுட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப நினைவூட்டிட்டே இருக்கோம். அப்படி கிடையாது. எப்ப உங்க உள்ளத்துல அது விருப்பமா குடுக்கப்பட்டுச்சோ, அப்பவே அது நடந்துருச்சு. அப்ப என்னன்னா, நம்ம அத திரும்ப நினைக்கக்கூடாது. ஆனா கண்டிப்பா அது கிடைச்சிரும். எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினைச்சிட்டானோ, அத பத்தி அவன் திரும்ப திரும்ப நினைக்கவே மாட்டான். ஏன்னா கிடைச்சிரும். அத பத்தி கவலை இல்ல. அந்த வேலை நடந்துரும். அப்ப அந்த விருப்பம் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்துல இல்ல. அது நமக்கு கொடுக்கப்படுது. அந்த கொடுக்கப்பட்ட விருப்பமானது எப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, கண்டிப்பா அது வந்து நிறைவேறியே தீரும். அது அது வந்து நிறைவேறிருச்சு. இதுல நம்ம எப்ப சந்தேகம் கொள்றோமோ என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம நம்பிக்கை குறையும். எப்போ ஒரு மனிதன் விருப்பத்த வந்துட்டு நம்பலையோ, அந்த விருப்பத்துல சந்தேகப்படுறானோ, அப்ப அதுல நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துல தடைபடும். எப்போ ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இல்லையோ, அப்ப கவலை வந்துரும். எப்போ ஒரு மனிதனுக்கு கவலை வருதோ என்ன ஆகும்னு சொன்னா, அவன் வாழ்க்கையில வந்து அடுத்தது துக்கம் அப்படிங்கிற நிலைக்கு போவான். துக்கத்திலிருந்து என்ன ஆகும்னு சொன்னா, பயத்துக்கு போகும். பயத்திலிருந்து கோபமா மாறும். கோபத்திலிருந்து என்ன ஆகும்னு சொன்னா, நமக்கு ஒரு பொழுதுபோக்குகள் தேவைப்படும். ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் தேவைப்படும். இப்படிதான் ஒரு சரவுண்டிங் போது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன விருப்பமாக நினைச்சிட்டானோ, அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு உறுதியா இருந்தான்னு சொன்னா, கண்டிப்பா அவனோட நம்பிக்கை குறையாது. எப்போ அவனோட நம்பிக்கை குறையாதோ, கவலை ஏற்படாது. எப்போ ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அந்த விருப்பம் நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சோ, அப்ப என்னன்னா அவனோட நம்பிக்கையில வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னா, தடுமாற்றம் ஏற்படுது. எப்ப அந்த இறை நம்பிக்கையோ, இயற்கையின் மீது நம்பிக்கையோ அவனுக்கு குறைய போதோ, அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா வந்துட்டு, எனக்கு இது கிடைக்காது. இப்போ ஒரு மனிதனுக்கு நான் ஒரு நல்ல மருத்துவராக ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பமா இருக்கு. அந்த மனிதன் எப்ப அந்த விருப்பம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகப்படுறானோ, அவன தன்னோட நம்பிக்கையில பலகீனம் வந்துரும். என்ன நம்பிக்கைலனா, கண்டிப்பா நான் அச்சீவ்மென்ட் பண்ணிருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அந்த இறைவன் கொடுத்த அந்த எண்ணங்கள்ல அவன் சந்தேகப்படும்போது நம்பிக்கையின்மையாயிரும். நான்லாம் எங்க ஆகப்போறேன் அப்படின்னு அந்த கவலை ஆகும்போது, அந்த கவலை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவன வந்து ஒரு துக்கம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகும். துக்கம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அதாவது தன்னுடைய இறந்த காலத்துல தான் எப்படி இருந்தானோ, அத வச்சு தன் நிகழ்காலத்துல எடை போடுவான். அப்ப அந்த கவலை அப்படிங்கிறது நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த கவலையை இறந்த காலத்துக்கு கொண்டு போவான். அது என்னன்னா துக்கமாக மாறி வரும். அப்போ எதிர்காலம் என்ன ஆகும்னா பயமாக மாறிடும். இது நடக்குமா? நடக்காதா? அப்ப இந்த புலம்பல் என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு அழுத்தம் உருவாகும். அது கோபமாகவோ, மன அழுத்தமாவோ மாற்றப்பட்டு என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பிரஷர்ல இந்த உணர்வுகள் விருப்பம் அப்படிங்கிறது ஒரு உணர்வாக இருக்கு. அந்த உணர்வு என்னன்னு சொன்னா வந்துட்டு, அந்த நம்பிக்கை இன்மையின் காரணமா என்ன ஆச்சுன்னா, உணர்ச்சியா கன்வெர்ட் ஆகி கவலை, துக்கம், பயமாக மாறி, அந்த கோபமாக மாறி, மன அழுத்தமாக மாறி, இதனுடைய உச்சகட்டமா என்ன சொன்னா மகிழ்ச்சி வந்துரும். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பொழுதுபோக்குகள் தேவைப்படும். இப்ப யார் யாருக்கெல்லாம் பொழுதுபோக்குகள் இருக்கோ, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் சரி, அதிகமா பொழுதுபோக்குகள், உடலை கெடுக்கக்கூடிய, மனதை கெடுக்கக்கூடிய, இல்ல மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொழுதுபோக்குகள், எந்த ஒரு தவறான செயல்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, விருப்பத்த கைவிடுறது தான். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன விருப்பமா கொடுக்கப்பட்டுச்சோ, அத கண்டிப்பா அவன் நம்பணும். கண்டிப்பா அது நடந்தே தீரும். எப்போ அவனுக்கு அந்த விருப்பங்களா உள்ளத்துல வந்துச்சோ, அத அவன் குடுக்கல. அது இறைவன்ட்டருந்து வருது. அத அவன் நம்பிறணும். நம்பிக்கை இல்ல, அந்த விருப்பமா அவன் வாழ்ந்துட்டான். அதுல நம்பிக்கை கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப இப்ப நான் வந்துட்டு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். நான் வந்துட்டு பெரிய ஒரு என்னன்னா பிசினஸ் மேன் ஆகணும். நான் ஒரு சிறந்த மனிதரா, நல்ல ஆரோக்கியமான நபரா, நல்ல வந்துட்டு நற்சிந்தனை உள்ள நபரா, மன தூய்மை நபரா மாறணும்னு எப்போ எனக்கு விருப்பம் வந்துச்சோ, அது உருவாயிருச்சு. அத நம்ம நினைக்கவே வேண்டியதில்ல. எப்ப அத நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா, எப்ப நமக்கு சந்தேகம் வருதோ, அப்ப தான் நம்பிக்கை தேவைப்படுது.
அப்ப எப்ப நம்புறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. நடக்காது அப்படிங்கிற என்னன்னு சொன்னா, அந்த பெருமை நம்ம உள்ளத்துல இருக்கு. அது எப்படி நடக்கும்? எது மாரி நடக்கும்? பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னு சொன்னா, அதெல்லாம் நடந்துருமா? அதெல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு கிடையாது. தாழ்வு மனப்பான்மை, அந்த அந்த பொறாமை, அந்த என்னன்னு சொன்னா, இந்த 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 கெட்ட நோய்கள், இந்த கெட்ட எண்ணங்கள் என்ன பண்ணும்னு சொன்னா, நம்ம விருப்பங்கள தகர்க்கும். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன விருப்பமா கொடுக்கப்பட்டுச்சோ, அது என்னன்னு சொன்னா கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு பொருள தேடிட்டே இருப்பீங்க. அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது. எப்ப அந்த ஒரு பொருள் வேணான்ட்டு போறீங்களோ, அது கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அதேபோல ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, லைஃப்ல ஒரு அச்சீவ்மென்ட்டா இருந்தாலும் சரி, எப்ப நீங்க அத மறக்கிறீங்களோ, அப்பதான் அது நடக்கும். ஒரு கடைக்காரர் இருப்பாரு, வியாபாரம் குடுத்துட்டே வரட்டும் வியாபாரம் குடுக்கறதுக்காக கஸ்டமர் பார்த்துட்டு வரவே மாட்டாங்க. எப்ப அத மறந்து அவர் அத விட்டு வெளிய போறாரோ, டக்குன்னு கஸ்டமர் வருவாங்க. ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையும், எல்லா நிலையும் எப்போ ஒரு மனிதன வந்துட்டு விடுறானோ, அப்பதான் விடுறது மீன்ஸ் என்னன்னா, எப்போ உங்களுக்கு விருப்பமா கொடுக்கப்படுச்சோ, கண்டிப்பா அது நடந்துருச்சு. அத நீங்க நடந்த மாரி நெனச்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சது. எப்ப நீங்க அத வந்து சந்தேகப்படுறீங்களோ என்னன்னு சொன்னா, அது கண்டிப்பா நடக்க போறதில்ல. நீங்க வந்துட்டு என்னன்னா, ஒரு கீழ் நிலைக்கு வந்துர்றீங்க. அப்ப இதுலருந்து என்ன தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு என்ன விருப்பமா கொடுக்குதோ கண்டிப்பா அது நடந்துரும். அத நீங்க சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பா நடந்துரும். எப்ப நீங்க சந்தேகப்படுறீங்களோ என்னன்னு சொன்னா, உங்க நம்பிக்கையின்மை ஏற்பட்டு கவலைங்கிற நிலைக்கு வந்து அப்படியே நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. அப்ப கண்டிப்பா என்னென்ன விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுச்சோ, அந்த விருப்பங்கள் உங்களுடையது இல்ல. அது இறைவன் புறத்துல இருந்தது. எப்ப அது அந்த எண்ணங்கள் உருவாக்கப்பட்டுச்சோ, அது கருவாக விதைக்கப்பட்டுருச்சு. கண்டிப்பா அது ஒரு நாள் அது எப்படி ஒரு மரம் வளருதோ, எப்படி ஒரு குழந்தை வந்து உருவாக்கப்படுதோ, வளருதோ, அதேபோல கண்டிப்பா அது கிடைச்சே தீரும். அந்த விருப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா விருப்பங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையா இருக்கு. எப்போ ஒரு மனிதன் விருப்பத்த கைவிடுறானோ என்னன்னு சொன்னா, அவன் தற்கொலைக்கோ, வாழ்க்கையில வந்துட்டு நோயாளியா மாறுறக்கோ அது காரணமா அமைஞ்சிரும். விருப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். கண்டிப்பா விருப்பங்கள நம்பாதீங்க. விருப்பங்கள் அது நீங்க எப்ப நடந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. அத நம்பிக்கை அப்படிங்கிற 2ஆம் தரம், விரும்புறது முதல் தரம். விருப்பங்கள விரும்ப கண்டிப்பா நடக்கும். நன்றி.